ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ ஒன்று சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டு வரதுக்குள்ளே என்னென்னமோ நடக்குது. இப்போ எல்லாருமே சேர்ந்து கனியை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா லைவில் கீழே வெளியே உட்காந்துட்ருக்காங்க. என்னால் வேலை செய்ய முடியாதுன்னு அவங்க இந்த ப்ரொமோவில் நடந்த விஷயங்கள் வந்துச்சானு தெரியல. வெளியே உட்காந்துட்ருக்காங்க. இவங்க நாங்கள் அடுப்பை க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் யார், நம்ம சாண்ட்ரா திவ்யா, எப்பயுமே எல்லாத்துலேயுமே ஜோடியாக தான் இருக்காங்க. படுத்து தூங்கும் போதும் ஜோடியாக தூங்குறாங்க, வெளியில் போனால் ஜோடியாக போகிறாங்க. இப்போ அந்த அடுப்பை க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜோடியாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க மெதுவாக. ஏன்னா அதை க்ளீன் பண்ணிட்டு வச்சு செய்யணும் முடிவு பண்ணிட்டாங்க. அதை இந்த மாதிரி வச்சு செய்கிறாங்க. இதில் விஜய் பார்வதி அந்த பக்கம் எல்லா பாத்திரத்தையும் தொலைக்கிட்டாங்க. வியானா அந்த பக்கம் மேக்கப் போட்டுட்ருக்காங்க. அப்போ இவங்களுக்கு காண்டாகுமா ஆகாதா? இவங்க 2 பேரும் சேர்ந்து அது பண்ணுறதுக்கு இந்த பக்கம் பாத்திரத்தை 2 பேரும் சேர்ந்து கழுவலாம்ல, அதை செய்யாமல் என்ன பண்ணுறாங்க, சரி வச்சு செய்கிறது முடிவாகி போச்சு, கூட சேர்ந்து விஜய் பாடுறதை வச்சு செய்யலான்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அவங்க பாட்டு பாடுறாங்க, பாட்டு பாடாத கத்துறதுன்னா அங்கே போய் கத்துன்றாங்க திவ்யா. நான் தான் சொன்னேன்ல, திவ்யாவுக்கு விஜய் பாடுறதை கண்டாலே ஆகாது. இப்போ ஏன் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவை சுயநலம், சரிங்களா? அவங்க இந்த டீமாக சேர்ந்து இந்த பொண்ணோட அந்த வாயை யூஸ் பண்ணுறது. இந்த பொண்ணு நல்லா பேசும், அந்த நேரத்தில் வாயை கோத்து விட்டு அந்த பொண்ணை கத்த விடுறது. கடைசியில் விஜய் சேதுபதி கேட்கும்போது, சார் நாங்கள் இல்லை சார், நாங்கள் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குன்னு நினச்சோம், இந்த பொண்ணு தான் தேவையில்லாமல் வாயை விட்டுச்சு மாட்டி விட்டுலாம் அந்த மாதிரி அவங்களே சொல்கிறாங்க. நான் மட்டும் இவ்வளோ பாத்திரத்தை தொலைக்கணுமா? அந்த பக்கம் பாரு, அந்த பொண்ணு மேக்கப் பண்ணிகிட்ருக்கு, அந்த பொண்ணு எதுவும் சொல்ல மாட்டேங்களான்னு. வியானா இதில் செம்ம ஸ்மார்ட்டு. 2 பேருக்கும் அப்படியே நைஸாக அப்படியே பேசி, அக்கா இதை பண்ணுங்கக்கா, அப்படிலாம் சொல்லக்கூடாதுக்கான்ற மாதிரி நைஸாக பண்ணிடுறாங்க. இந்த அம்மாவுக்கு அந்த நைஸ் பண்ணுற வேலை தெரில விஜய் பார்வதிக்கு. எல்லாத்தையும் தடாவெல்லாம் பேசிடுறாங்க, இவங்க இந்த மாதிரி வச்சு செய்கிறாங்க. இப்போ என்ன பண்ண முடியும்? இப்போது இவங்கள நம்பி அந்த பக்கமும் சத்தம் போட்டாங்களா விஜய் பார்வதி. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து மெதுவாக, அதாவது இந்த படத்தில் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வருமே, பார்த்து மெல்ல அந்த செவுத்துக்கு வலிக்க போகுதுன்ற மாதிரி மெதுவாக அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல விஷயந்தான். இப்போ தான் கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அதுலேயும் விஜய் பார்வதி வச்சு செய்யணுமா அப்படின்னு தான் நம்மளோட கேள்வி. பட் கேட்குறதால அங்கே நடக்க போகிறது கிடையாது. இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். என்ன தான் இந்த பொண்ணு இவங்க கூட சேர்ந்து பண்ணணும், அவங்க கூட சேர்ந்து பண்ணணும்னு நினச்சாலும் கடைசியில் நம்ம குத்துவங்கிறது விஜய் பார்வதியாக இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.